ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பிரேக்கிங் நியூஸோடு தான் வந்திருக்கோம். 7.5 ரிசர்வேஷனுக்கு இன்றைக்கி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் 7.5 ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரென்ஷியபிள்டுக்கு இன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் அனேபிள்டு ஃபார் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்னால் 7.5 ரிசர்வேஷன். ப்ளீஸ் கைண்ட்லி லாகின் வித் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் லிங்க் இருக்கும். இங்கே லாகின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில் லிங்க் இருக்கும். ஃபில் தி சாய்ஸ் ஃபில்லிங் ஆன் பிஃபோர் 13/7/2026 5 PM. ஸோ இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிக்கணும். 7.5 ரிசர்வேஷன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஜென்ரல் கிடையாது, கவர்மெண்ட் கோட்டாவில், அதாவது 7.5 ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரென்ஷியபிள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் 5 மணி முடிவு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் எனேபிள்டு. சரி, இப்போது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. வேக்கன்சி லிஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கும் ஜென்ரலில் கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷனுக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே பார்த்துக்கலாம். சார், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் தான் நீங்கள் கவுன்சிலிங், அது எப்படி எல்லாத்துக்கும் வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் ஆகும்? நல்லா கேட்டுக்கோ. வேக்கன்சி லிஸ்ட் பிஃபோர் இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஜென்ரல் அகாடமிக் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் இதுதான் வேக்கன்சி லிஸ்ட். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் போட்டிருக்கு பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரென்ஷியபிள் ஸ்போர்ட்ஸுக்கு இன்னி கவுன்சிலிங் முடியல. ஜென்ரலில் அவங்களுக்கு 15ஆம் தேதி என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மொத்தமாகவே ஸ்போர்ட்ஸில் 500 சீட் தான், எக்ஸ் சர்வீஸ்மேனில் 150 சீட்டு, டிஃப்ரென்ஷியபிளில் 5% சீட்டு. இதெல்லாம் மொத்தமாக எவ்வளோ முடியும்னா ஒரு 700-800 சீட்டு தான் முடியும். 1000 சீட் கூட முடியாது. சரியா? அவ்வளோதான். மொத்தம் 2 லட்சத்தி எவ்வளோ சீட்டுன்னு தெரியல. 2 லட்சம் மேலே சீட் இருக்குது. எவ்வளோ சீட்டுன்னு அக்யூரேட்டாக தெரியல, நான் கால்குலேட் பண்ணி ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். 2 லட்சத்துக்கு மேலே சீட் இருக்குது. அதில் எவ்வளோ சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 19,567 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க அஃபிஷியல் டேட்டாவில். நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த கல்லூரியில் என்னென்ன கோர்ஸுக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்கல. அது வேணால் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆனால் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது உண்மை தான். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 19,567 சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ்னாலையும் அண்ட் சீட் இன்க்ரீஸ்னாலையும் உங்களுக்கு இன்னுமே நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த கல்லூரியில் எவ்வளோ சீட் இருக்குது, நம்ம கம்யூனிட்டி கீழே எவ்வளோ டோட்டல் சீட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரவுண்டு 1க்கு. சரிங்களா? ரவுண்டு 2க்கு ரவுண்டு 3க்கு அந்தந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். ரவுண்டு 1 முடிஞ்சு ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வரும், அப்போ தான் தெரியும். நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னால் லைவ் வர முடியல. லைவ் வந்தனா தெளிவாக சொல்லியிருப்பேன், பட் பரவாயில்ல, இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ இங்கே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் யார் யாருக்குன்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்னால் 7.5 ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரென்ஷியபிள். நீங்கள் இந்த லிங்க்குள்ளே போய் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணுங்கள். அங்கே போனாலும் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்தா தான், உள்ளே போனீங்கன்னா தான் லிங்க் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். 7.5 ரிசர்வேஷனில் பண்ணுறவங்க 15th அன்றைக்கும் பண்ணுவாங்க. ஜென்ரலுக்கும் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்லேயும் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதுலேயும் பண்ணிக்கலாம். ஜென்ரல் கவுன்சிலிங் இருப்ப ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அந்த இடத்துல உங்கள் கட் ஆஃப் வச்சு நீங்கள் கட் ஆஃப் பொறுத்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பிரிஞ்சிருப்பீங்க. அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். சீட் எடுத்திருந்தாலும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட் எடுத்து கையில் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அதுலேயும் சீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சீட்டு விருப்பம் இருக்கோ அந்த சீட்டில் வந்து நீங்கள் வந்து போய் சேர்ந்துக்கலாம். அவ்வளோதான், அந்த கல்லூரியில் போய் சேர்ந்துக்கலாம். இதுதான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 1000 சீட்டுக்குள்ளே தான் முடியும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் பயப்பட வேண்டாம், பெருசாக முடியும் அப்படின்னு. சரி, இப்போது என்னென்னா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். டென்டேட்டிவ் ஷெடியூல் எடுப்போம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பொதுவாக சொல்லிடுவோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து என்ன நடக்குதுன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்னால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 13ஆம் தேதி இல்லையா இன்றைக்கி? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இன்றைக்கி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். சரிங்களா? ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 7.5 ரிசர்வேஷனில் வரவங்க ஒகேஷனல் அண்ட் ஆல்சோ வந்து அகாடமிக். ஒகேஷனல் அண்ட் அகாடமிக். ஒகேஷனலுக்கு 7.5க்கும் இன்றைக்கி தான். அதாவது நான் சொல்கிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரவங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் டிஃப்ரென்ஷியபிள்ட வரவங்க. ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ 13. இன்றைக்கி நைட்டு 7 மணின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே என்ன போட்டிருந்தது, 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிருக்கணும். இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிருக்கணும்.
டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு காலையில் நாளைக்கு எந்த காலேஜுன்னு தெரிஞ்சிடும். காலையில் 7 மணிக்கு தெரிஞ்சிடும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா இல்லையா, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட்லாம் எங்கே வரும் அப்படின்னா 14ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் பண்ணணும். அந்த கன்ஃபர்மேஷன் அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை அப்போர்டு கொடுக்குறியாங்கிற ஆப்ஷன் வந்து 14ஆம் தேதி அந்த நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே பண்ணணும். நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆகிடும் 7 மணிக்கு, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும். பண்ணி முடிச்சுனா அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு காலையில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதாவது ஃபைனல் ஆர்டர், காலேஜில் சேர சொல்லி ஆர்டர் வந்துடும். ஓகேங்களா. டிஎஃப்சிக்கெலாம் போகிற மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் ப்ராசஸ் இல்லையா, டக்குன்னு செலக்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. அப்போர்டு கொடுத்து இப்போ டிஎஃப்சி போகிற மாதிரிலாம் இருக்காது. டக்குன்னு ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். இவ்வளவு தான் 7.5 ரிசர்வேஷன் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், டிஃப்ரென்ஷியபிள்டோட 7.5 ரிசர்வேஷன். இப்படி தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். ஓகே, இப்போது சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டிஃப்ரென்ஷியபிள் இருங்க, ஜென்ரல் அகாடமிக் எடுக்கிறேன். ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். ஜென்ரல் அகாடமிக் அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கோட சீட்டு. ரவுண்டு 1க்கு இதுதான் சீட்டு. நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. புரியுதா? இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு கல்லூரியில் ஒரு 10லேருந்து 15 சீட்டு, சிஇஜி மாதிரி கேம்பஸில் ஒரு 10லேருந்து 15 சீட் முடியும். மீதி எல்லா கல்லூரியிலும் ஒரு 5 சீட் முடியும். இந்த டயர் 2 டயர் 3 கல்லூரியில் சீட்டு எடுக்க மாட்டானுங்க. எல்லா டயர் 1 காலேஜில் தான் சீட் எடுப்பானுங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஏன்னா அதில் இல்லைனா ஜென்ரலில் வந்து எடுப்பாங்களே, அதனால் மொத்தமாக உனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரியிலும் ஒரு 5-6 சீட் முடியும். அவ்வளோதான். தவிர மீதி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ரவுண்டு 1க்கு அப்படியே தான் காட்டும். இங்கே என்ன காட்டுதோ அப்படியே காட்டும். என்ன ஒரு 5 சீட் எங்கேயாவது முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. ஓகே, இப்போ இந்த ரவுண்டு 1ஓட இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரவுண்டு 1க்குன்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சுன்னு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் வரும். அதெல்லாம் சொன்னல, வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் இதுதான் வந்து ரவுண்டு 1க்குன்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸோ நீங்கள் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரவுண்டு 1காரங்களும் பார்த்துக்கலாம், ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பாருங்கள். ஆனால் ரவுண்டு 1காரங்களும் இது எடுத்துக்கலாம். எல்லா கல்லூரியிலையும் முழுமையான சீட்டு காட்டும். ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டு, பிசிஎம்மில் எவ்வளோ சீட்டு, எம்பிசியில் எவ்வளோ சீட்டு, எஸ்சியில் எவ்வளோ சீட்டு, எஸ்சியில் எவ்வளோ சீட்டு, எஸ்டியில் எவ்வளோ சீட்டு. நீங்கள் பார்க்கணுன்னா ஓசிலே எவ்வளோ சீட்டுன்னு பார்க்கணும், பிசிலே எவ்வளோ சீட், அதாவது உங்கள் கம்யூனிட்டிலே எவ்வளோ சீட் பார்க்கணும். உங்கள் கம்யூனிட்டி என்னென்னு பாரு, அதுலேயும் சீட் எவ்வளோன்னு பாரு. ஓசியில் இப்போ உதாரணத்துக்கு நான் பிசினா சிவிலில் வந்து எனக்கு 17 சீட்டு பிசியில் இருக்குது, 19 சீட்டு ஓசியில் இருக்குது. அப்போ டபுள் டமாக்கா 39 சீட் எனக்கு இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் கிடைக்குமா அப்படி யோசிக்கக்கூடாது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் கிடைக்குமான்னா உன் கட் ஆஃபும் உன்னோட ரேங்கை பொறுத்து கிடைக்குமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதான் நான் முதலே சொன்னேனே, 180 கட் ஆஃபாக இருந்தால் கூட உனக்கு கிடைக்கலனாலும் சிஇஜி பிஹெச்சி மேலே வச்சு தான் நான் தியாகராஜா, சிஐடி, சென்னை இன்ஸ்டியூட்டு இதெல்லாம் மேலே வச்சு தராங்க. டாப் கல்லூரியில் மேலே வை. அதுக்கப்புறம் உன்னுடைய கட் ஆஃப் உன்னுடைய ரேங்க் பக்கத்தில் இருக்க காலேஜஸ் எல்லாம் வை. இப்போ நீங்கள் 20,000 ரேங்க்னா 19,000க்கு போன வருஷம் கிடச்சிருக்குன்னா அதுவும் வை. அண்ட் 18,000 கிடச்சிருக்குன்னா அதுவும் வை. 20,000க்கே உன் ரேங்க்கே கிடச்சிருக்குன்னா அதுவும் வை. அண்ட் அடுத்து வந்து உன் ரேங்கை தாண்டி போர்ட்டலில் காட்டும். 20,001, 20,002, 22,000, 33,000, 25,000, 26,000, 30,000 காட்டும். அது கன்ஃபார்மாக உனக்கு கிடைக்கும். நீ தான் 20,000 ரேங்க் இருக்கு இல்லை, அதுக்கப்புறம் வர ரேங்க்கு இருந்ததுன்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். 30,000 ரேங்க், 40,000 ரேங்க் அந்த கல்லூரிலாம் பின்னாடி வை சேஃப்டிக்கு. அப்போ தான் உனக்கு நாட் அலர்ட்னு வராது. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது டோட்டல் சீட்டு இங்கே போட்டிருக்காங்க. ஒரு பிரான்ச்சில் எவ்வளோ சீட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா கல்லூரியும் பார்த்துக்கலாம். சிஇஜி மட்டும் இல்லை, ஏசிடி மட்டும் இல்லை, எம்ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா கல்லூரியும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச்சு நீங்கள் கொடுக்கணும். ஃபோனில் பார்த்தீங்கன்னா சர்ச்சு கொடுக்கணும். இங்கே என்னால் கொடுக்க முடியல, டவுன்லோட் பண்ணால் தான் கொடுக்க முடியும். டவுன்லோடு காட்டுது, டவுன்லோட் பண்ணால் தான் கொடுக்க முடியும். டவுன்லோட் பண்ணால் 1008 ஹேங் ஆகும். இதில் டவுன்லோட் பண்ணி இங்கே சர்ச்சு பண்ணிங்கனாலே கிடைக்கும். இல்லை நீங்கள் தேடிட்டு இருக்கணும். இப்படி இது 319 பேஜ் இருக்குது. இதை நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுடைய விருப்பப்பட்ட கல்லூரியில் எவ்வளோ சீட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரவுண்ட் 1காரங்க. ரவுண்ட் 2காரங்க என்ன பண்ணோன்னா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். ஏன்னா ரவுண்ட் 2காரங்களுக்கு ரவுண்டு 1 முடிஞ்ச சீட்டு எவ்வளோ சீட், ரவுண்டு 1ல் 37,000 பேர் தானே. 37,000 பேரும் சீட்டு எடுத்தது போக மீதி எல்லாம் என்ன சீட் இருக்கோ அதுதான் வேக்கன்சி லிஸ்ட்டாக வரும் ரவுண்ட் 2க்கு. உடனே ரவுண்ட் 2 பயந்துருவான். ரவுண்ட் 1க்கு வந்து இவ்வளோ சீட்டு முடிஞ்சிருமாங்க சார் அப்படின்னா கிடையவே கிடையாது. அதில் ஒரு 4,000 பேர் 5,000 பேர் ஆப்சென்ட் ஆயிடுவான். பாதி பேர் காலேஜ் ஜாயின் பண்ண மாட்டான். ஒரு 25,000 20,000 சீட்டு தான் ஜாயின் பண்ணுவான். வேணா பாரு, போன வருஷமும் அதுதான் நடந்தது.
ஸோ அதனால் ஒரு 10,000 பேர் ஒரு 7,000 பேர் பக்கம் சீட் எடுக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. இல்லைனா ஒரு 1,000 பேர் அதில் 2,000 பேர் அதில் தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ரவுண்ட் 2 வருவான். அது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ரவுண்ட் 2 வந்தால் அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி, யாருக்கு ரவுண்ட் 1 காரனுக்கு. பட் இருந்தாலும் தப்பாக பண்ணி வருவான், புரியுதுங்களா? ரவுண்டு 2 காரங்க தைரியமாக இருங்க. ஏன்னா இதில் ஒன்றும் சீட்டு அவ்வளோலாம் முடியாது. ஒரு 25,000 சீட்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், 25,000 சீட் சிஇஜியாக முடிஞ்சிடும், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஏதாவது இந்த பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி அந்த மாதிரி கோர்ஸ் வேணால் இருக்கலாம். எம்ஐடிலையும் முடிஞ்சிடும். ஏசிடி கேம்பஸில் கண்டிப்பாக சீட் இருக்கும், செராமிக் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி பிஹெச்சியில் எது சார் இருக்கணும்? ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், பெட்ரோலியம், மேனுஃபேக்சரிங், மெட்டலர்ஜி, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் சார். அப்போ சிஎஸ்சி இதெல்லாம் இருக்காது, அது முடிஞ்சிடும். குமரகுருமாரி காலேஜில், கிருஷ்ணாமாரி காலேஜ் சிஎஸ்சி முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஓசியில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் முடிஞ்சிருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எது முடிஞ்சிடும் முடியலங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 20ஆம் தேதி எப்படி ரவுண்டு 1க்கு தெரிய போகுதோ, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சு 3ஆம் தேதி ரவுண்ட் 2 காரனுக்கு, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ரவுண்ட் 2 காரனுக்கு காலையில் 9 மணிக்கு வேக்கன்சிஸ் ரிலீஸ் ஆகும். ரவுண்டு 1ல் முடிஞ்சது போக ரிலீஸ் ஆகும். அதை நீங்கள் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சீட் இருக்குன்னு. ஓகேவா? ஸோ வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, பார்க்குறது இப்படி தான் பார்க்கணும். ஓகே, உங்கள் கம்யூனிட்டி கீழே எவ்வளோ இருக்குன்னு. ரவுண்டு 3 காரனுக்கு என்ன சார் பண்ணுறது? நீங்கள் பாருங்கள், ரவுண்டு 1 ரவுண்ட் 2 முடிஞ்சது போக, எல்லா சீட்டும் முடிஞ்சது போக, அதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச சீட்டு வந்து ரவுண்ட் 3க்கு. உடனே ரவுண்ட் 3 பயப்படுவான், ஐயோ எனக்கு சீட்டே இருக்காதாட்டு இருக்குது. அப்படிலாம் கிடையாது. மொத்தம் 2 லட்சம் மேலே சீட் இருக்குது. மொத்தமாகவே ரவுண்டு 1 ரவுண்ட் 2லையும் 70,000 சீட் கூட சரியாக எடுக்க மாட்டாங்க. வேணா பாரு, 70,000 சீட்டு 80,000 சீட் கூட எடுக்க மாட்டாங்க மொத்தமாக. அப்போ மீதி இருக்க 1,20,000 சீட்டுக்கு மேலே உனக்கு தான். அதில் எது நல்ல கல்லூரின்னு பார்த்து எடுத்துக்க. ஓகேவா? சமாதானம் பண்ணிட்டேனா? ஓகே, சரி. இப்போது இது ஜென்ரல். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனுக்கு பார்த்துருவோமா? வித்தியாசமாக இருக்குல்ல. 7.5 ரிசர்வேஷனுக்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்கல்ல. 7.5 ரிசர்வேஷன் ரவுண்டு 1 இருந்தீங்கன்னா பாருங்கள். ரவுண்டு 2 ரவுண்டு 3 வந்து பார்த்தா புரியாது, பார்த்தா புரியும். எதில் சீட் இருக்குன்னு தெரியும், அவ்வளோதான். மித்தபடி ரவுண்டு 1 ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, ரவுண்டு 1 1000 பேர்த்துக்கு முடிஞ்சு ரவுண்ட் 2 வரும்போது அந்த சீட்டெல்லாம் முடிஞ்சது போக வேக்கன்சிஸ் வரும், அதை பார்த்துக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், சிஇஜி கேம்பஸில் பயோமெடிக்கலில் எவ்வளோ சீட் இருக்குது? மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் தானே. மொத்தமாக ஓசியில் ஒரு சீட்டு, பிசியில் 2 சீட்டு, எம்பிசியில், பிசிஎம்க்கு சீட் இல்லை, எஸ்சிக்கு சீட் இல்லைன்னா சீட் இல்லை தான். மொத்தம் 5 சீட்டு. அந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு ஒரு சீட் இருக்காது. ஸோ உங்களுக்கு எதில் சீட் இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது. ஓகேவா? இப்போ 7.5 ரிசர்வேஷன் பயப்பட வேண்டாம். பாருங்கள், மொத்தமாக ஒரு கல்லூரியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு. மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. 7.5% நீங்களே கணக்கு போடுங்க. ஒரு 1000 சீட்னா அதில் 7.5% நீங்களே கணக்கு போடுங்க. அதுதான் இங்கே டிவைட் பண்ணி வச்சுருக்குறாங்க கம்யூனிட்டி வைஸ். சில கம்யூனிட்டிக்கு இருக்காது சீட்டு, அதை வச்சு பயப்பட வேண்டாம். சில கம்யூனிட்டிக்கு இருக்கும். அப்போ பிரான்ச் பாருங்கள், வேறு பிரான்ச் பாருங்கள். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிசிஎம் கிடையாது, இருந்தால் பிசிஎம் மனம் தளர வேண்டாம். பிசிஎம்க்கு எதில் மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ அடுத்து எதில் இருக்குதுன்னு நான் பாரு. அது மாதிரி நீங்கள் வந்து எல்லா இதுலேயும் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எல்லா இதுலேயும் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன் பிரிச்சிருப்பாங்க, பார்த்துக்கலாம். 7.5 பயப்பட வேண்டாம். ரவுண்டு 1 பிரச்சனை இல்லை. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு 7.5க்கும் தனியாக விட்டுருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஷியபிள் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மென் அப்படின்னு. ஸோ 7.5 ரிசர்வேஷன் இதில் வரவங்க நம்ம டிஃப்ரென்ஷியபிள் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மெனில் வரவங்களுக்கு சீட் ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியுங்க. பாருங்கள், இதுதான் டிஃப்ரென்ஷியபிள் 7.5. ஸோ இவ்வளோ தான் சீட்டு. பயோமெடிக்கலில் ஒரு 3 சீட்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு எம்பிசிக்கு மட்டும்தான் இருக்குது, ஓசிக்கு தான் இருக்குது, மீதி யாருக்கும் இல்லை. மீதி யாருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். சிவிலுக்கு வந்து சீட் இருக்குது, ஓசி, பிசி, எஸ்சிஏக்கு இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டியது தான். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் நான் காட்டினேன்ல, அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? காட்டுறேன். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எவ்வளோ சீட்டு, ஜென்ரலில் இது டிஃப்ரென்ஷியபிள் லெவல் சீட்டு, எக்ஸ் சர்வீஸ்மெனில் எவ்வளோ சீட்டு அப்படின்னு நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சீட் மேட்ரிக்ஸை பார்த்துக்கலாம். வேக்கன்சிஸ் எல்லாத்துக்குமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது 15th அன்னைக்கு யார் பண்ண போகிறா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ், டிஃப்ரென்ஷியபிள், ஜென்ரலில் வரவங்க பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே போட்டிருக்கு இல்லையா, பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய சீட் மேட்ரிக்ஸ். இதை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிடிஎஃபே நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் கோட்டா பண்ணுறீங்களா? கவர்மெண்ட் கோட்டா வந்து
இன்றைக்கி தான் பண்ணுறாங்க. அதாவது கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் இன்றைக்கி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்கணுன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளே போனீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரென்ஷியபிள்னு போட்டிருக்கா, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கணும், ஹேங் ஆகுது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதில் வந்து எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ்னு காட்டும். 7.5 ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ சீட்டு, 7.5 ரிசர்வேஷனில் டிஃப்ரென்ஷியபிளில் எவ்வளோ சீட்டு, ஸ்போர்ட்ஸில் எவ்வளோ சீட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனில் எவ்வளோ சீட்டுன்னு காட்டும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சாய்ஸஸ் நிறைய வைக்கிற மாதிரி இருக்கும். 7.5 ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் சாய்ஸஸ் நிறைய வைங்க. ஓகே, பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா பாருங்கள், 7.5 ரிசர்வேஷன் டிஃப்ரென்ஷியபிள், 7.5 ரிசர்வேஷன் டிஃப்ரென்ஸ் சீட் அலாட்மெண்ட், 7.5 ஒகேஷனல் டிஃப்ரென்ஷியபிள்டு, 7.5 ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ்மேனு, 7.5 ஸ்போர்ட்ஸு. ஸோ இவங்களுக்கெல்லாம் சீட் மேட்ரிக்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் அடிக்கிறேன். ஏன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனில் சீட்டு கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். 7.5 கிடைக்கலாம், ஜென்ரல் எடுத்துக்கலாம். ஜென்ரல்லாம் உங்களுக்கு 15 நடக்குதுல பாருங்கள். இவ்வளோதான் சீட்டே 7.5ல் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் சீட்டில் 14 காலேஜஸ் தான் இருக்குது. அந்த 14 காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? எந்தெந்த காலேஜுன்னு போடல, இப்படி தான் போட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கான்ஸ்டியூட் காலேஜஸில் யூனிவர்சிட்டி கேம்பஸ், அதில் ரிஜினல் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் இருக்குல்ல, கோயம்புத்தூர், மதுரை, அது மொத்தம் 19 கல்லூரிக்கான சீட் மேட்ரிக்ஸ் தான். ஒரு 10 சீட் தான் இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் இருக்குல்ல, 105 சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ட் டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 seat to be allotted per college எனி பிரான்ச். ஒரு சீட்டு ஒரு பிரான்ச் தான் கிடைக்கும். ஒரு காலேஜ் ஒரு பிரான்ச் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மென் ஃபார் 7.5 ரிசர்வேஷன். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ், இதே மாதிரி டிஃப்ரென்ஷியபிள் இருக்கும். நீங்கள் வந்து சீட் ரொம்ப கம்மியாக இருக்கும் தம்பி. நீங்கள் வந்து முன்னாடி ரேங்க் இருந்தால் தான் கிடைக்கும். எவ்வளோ ரேங்க் இருக்கும் அப்படின்னா ஒரு 50க்குள்ளே 60க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு சான்ஸே இருக்குது. இல்லைனா ஏதோ ஒரு மொக்க காலேஜில் எதாவது கிடச்சிரும். அது எடுக்கிறதுக்கு பேசாமல் நீங்கள் ஜென்ரலில் வந்து எடுக்கலாம். ஜென்ரல்லையும் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கலனா நீங்கள் ஜஸ்ட் கோ ஃபார் ஜென்ரல் கவுன்சிலிங், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கவுன்சிலிங். அங்கேயுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. 19,567 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கல. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸில் வந்ததை வச்சு சொன்னோம். இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி எந்தெந்த காலேஜில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நாளைக்கோ இல்லை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே சொல்லிடுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான வீடியோ, அடுத்த வீடியோ நம்மளோட வீடியோ என்ன வரப்போகுதுன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், டாப் மோஸ்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஏன்னா வண்டியாக ஃபீஸ் வாங்குவாங்க. அது வந்து பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இல்லைனா 5 நாளுக்குள்ளே போய் ஃபீஸ் கட்ட போகிறது நீங்கள் தான். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். திஸ் ஆர் தி விஷயம் இன்றைக்கி நடக்க போகுது. லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி இங்கே காட்டும், பயப்பட வேண்டாம். சீட் மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஜென்ரல் அகாடமி சீட் மேட்ரிக்ஸ் மட்டும் பாருங்கள். எல்லாருமே ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. கவர்மெண்ட் சீட் மேட்ரிக்ஸ் பாருங்கள். 7.5 ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? தனியாக கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா 7.5ல் டிஃப்ரென்ஷியபிளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு பார்த்து. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே பக்கத்தில் அங்கே காட்டுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டு, ஓசியில் எவ்வளோ சீட்டுன்னு காட்டும். அதனால் பிரச்சனை இல்லை, தைரியமாக பண்ணுங்கள். ஆனால் நிறைய சாய்ஸஸ் கொடுங்க. இன்றைக்கி பண்ணுறவங்க நிறையானா எவ்வளோ சார் அப்படின்னா கொடுங்க. முடிஞ்சளவு எவ்வளோ சீட் இருக்கோ நல்ல கல்லூரியில் கொடுங்க. ஒரு 200, 300, 400 எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, அவ்வளோ சீட்டே இல்லை. முடிஞ்சளவு கொடுங்க. கிடைக்கலனா பரவாயில்ல, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஜென்ரலில் போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.